கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ரோமர் அதிகாரம் 12 வசனம் 10. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் முன்மாதிரி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோடும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற காரியங்களின் நிமித்தமாக அவருடைய நாமம் மகிமைப்படுமா என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலே, விசுவாசிகளிடத்திலே பட்சபாதம் இல்லாத அன்பு காட்டுகிறவர்களாய், ஒவ்வொருவரையும் உண்மையாய் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கனம் பண்ணுகிறதிலேயே நாம் முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சுயநலம் உள்ளவர்களாய், தற்புகழ்ச்சியில் செயல்படுகிறவர்களாய் இல்லாமல் பிறரை கனப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தற்புகழ்ச்சியை நாடி சுயநலவாதிகளாய் நாம் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடம் இருக்கும் குறைகளை கர்த்தரிடத்திலே நாம் அறிக்கையிடும்போது நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் நிறைவாக்குவார். ஆகவே நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மிடத்தில் காணப்படுகின்ற குறைகளை விட்டு விலகி பரிசுத்தத்தோடு கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். ஒருவர் மேலொருவர் பட்சபாதம் இல்லாமல் அனைவரையும் உண்மையாய் நேசித்து கனம் பண்ணி இருதயத்திலே பொறாமை குணம் இல்லாமல் சாந்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். சகோதர சிநேகம் எங்களில் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உண்மையாய் ஒவ்வொருவரையும் நேசித்து ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். கனம் பண்ணுகிறதிலே நாங்கள் முந்திக் கொள்ளத்தக்கதான பரிசுத்த இருதயத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் சுயநலவாதிகளாய் பொறாமை உள்ளவர்களாய் நாங்கள் செயல்படாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து நல்ல வழியிலே நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.